இன்னைக்கு நம்ம சைல்டுஹுட்டோட ஒரு மேஜர் பார்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் எத்தனையோ கார்ட்டூன் சேனல் பார்த்துருப்போம். கார்ட்டூன் நெட்வொர்க் இருந்துச்சு, ஜெட்டிக்ஸ் இருந்துச்சு, சுட்டி டிவி இருந்துச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒரு சேனல் வந்தது, போகோ அப்படின்னு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு பாஸ் வித் ஆக்ஷன். சேனல் ஃபஸ்ட்டு வந்தபோது எல்லார் வீட்லேயும் ஒரே கேள்வி தான், போனாலும் கோனாலும் ஒன்று தானே, அது என்ன போகோ? இன்னி வரைக்கும் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. பட் அதில் வர ஷோஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டியே இருக்காது, வயலன்ஸ் இருக்காது, ஃபைட் இருக்காது. அதை பார்த்தாலே நமக்கே ஒரு காம்னஸ் வந்துடும். அதில் எத்தனையோ நல்ல ஷோஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 ஷோஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்வால்டு. ஆஸ்வால்டுன்றது ஒரு ப்ளூ ஆக்டோபஸ். இவ்வளோ பெரிய மண்டை இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சின்ன தொப்பி வேற போட்டிருக்கும். யார் க்ரீட் பண்ணாலும் அந்த தொப்பியை எடுத்து காட்டி தான் க்ரீட் பண்ணும். ஒரு ட்ரூ ஜென்டில்மேன், சும்மா சொல்ல, நிஜமாவே. பட் ஆனால் அந்த ஷோவில் ஒரு உப்பு சப்பே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு ஃபைட்டு, ஒரு வயலன்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த ஷோவை பார்க்கும்போது நமக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அதை பார்த்தாலே அவ்வளோ காமாக இருக்கும். ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கும். அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், அதில் ஒன்றுமே நடக்காது, ஆனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் ஒரு சன்ஃப்ளவர் கேரக்டர் டெய்ஸின்னு வரும், ஒரு பென்குயின் ஹென்ரின்னு. இதெல்லாம் ஏதோ இவங்க ஆஸ்வால்டோட ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எபிசோடில் ஒரு பனானா பிளான்ட்டுக்கு அது தண்ணி ஊற்றி வளர்க்கும். இதை மறந்துட்டேனே, ஆஸ்வால்டே ஒரு அனிமலு, அதுக்கு ஒரு பெட் டாக், ஹாட் டாக் மாதிரி இருக்கும் பார்க்க, பேர் வீனி. ஸோ என்ன பண்ணுவாங்க, நைட் வந்து ஒரு பனானா செடிக்கு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதை விட்டுருவாங்க. நல்லா அதை வளர்க்குறனால அடுத்த நாள் ஒரு ஆள் சைஸுக்கு அந்த பனானா வளர்ந்துருக்கும். அதை என்ன பண்ணும், இவ்வளோ பனானாவை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதோட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை கன்வின்ஸ் பண்ணி, இந்தா கொஞ்சம் பனானா எடுத்துக்கோ, நீ ஃப்ரிஸ்பி விளையாடு, நீ வந்து ஒரு கேக் பண்ணு, நீ வந்து ஐஸ்கிரீம் பண்ணு, நீ வந்து பர்கர் பண்ணு, நீ அந்த தோழியில் வந்து ஒரு தூளி கட்டு, அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதை ஆஸ்வால்டை சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக இவ்வளோ கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈவினிங் வந்து ஒரு பார்க்கில் அது ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் பர்கர் போடுவாங்க, ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொண்டு வருவாங்க, ஒருத்தர் தூளி கட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆஸ்வால்டை வந்து ஹாப்பி பனானா டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிரீட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் எபிசோடு. ஆனால் அதை இந்த மாதிரி எபிசோடு இதுதான் இருக்கும் ஃபுல்லாக, ஷோ ஃபுல்லாக. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த வார்த்தைக்கெலாம் அப்போ அர்த்தமே தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டாவது நாடி. மேக் வே ஃபார் நாடி. இந்த மியூசிக்கு நம்ம எந்த ரூமில் இருந்து இந்த மியூசிக்கை கேட்டாலும் டக்குன்னு ஓடி வந்து டிவி சேனல் முன்னாடி உட்காந்துரும். அந்த ஷோவில் வர இடம் வந்து ஒரு ட்ரீம் லேண்ட், ஒரு டிஸ்னி லேண்டு மாதிரி இருக்கும். ஒரு பில்டிங்கும் ஒரு டைப் இருக்கும். ஒரு பவுலிங் பின் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கார் மாதிரி இருக்கும் ஒரு பில்டிங்கு. அப்புறம் வந்து அதில் ஒரு போலீஸ்மேன் வருவார், ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் பிளாட் அப்படின்னு எல்லா காரையும் நிறுத்துவார். அவரும் ஒரு நல்ல கேரக்டர். பட் இதில் வந்து ஒரு 2 வில்லன் இருப்பானுங்க, காப்ளின்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவனுங்க பண்ணுற மேக்ஸிமம் வில்லனிசம் என்னென்னா, பக்கத்து வீட்டில் காயிற துணியை திருடிடுவானுங்க, சின்ன பசங்கள்ட்ட இந்த பாலை பிடிங்கிடுவானுங்க. இதுதான் இவங்களோட வில்லனிசம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு இதுவே ஸ்ப்ரெட்டே பண்ணாது. பட் அந்த சின்ன வயசுலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். எல்லாமே ஒரு கேண்டி லேண்ட் மாதிரி இருக்கும் அந்த ஊரே. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் நாடியும். மூணாவது, ஒரு கார்ட்டூன் சேனலை நம்ம மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா மட்டும் இல்லை, நம்ம தாத்தா பாட்டியோட சேர்ந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணோன்னே அது டக்கேஷிஸ் காசில் தான். அந்த மாதிரி ஒரு ஃபன் ஷோ வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஸ்குவிட் கேம்லாம். அதில் யார் ஜெயிக்கிறானுங்கன்னு கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எப்படி டிசைனாக விழறானுங்கன்றதான் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ சிரிப்பு வரும். அதில் இருக்கிற கேம்ஸும் ஒரு டிசைனாக இருக்கும். ஒன்று ஸ்கிப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்கும், தண்ணியில் கல் போட்டிருப்பானுங்க, அதில் எல்லாரும் தாண்டி வழுக்கி விழுவானுங்க. இன்னொன்று வந்து அந்த ஹனிகோம் மேஸுன்னு இருக்கும், நிறையா டோர்ஸ் இருக்கும். அதன் 2 வில்லன்ஸ் உள்ளே இருப்பாங்க. இவன் கண்டஸ்டன்ஸ் அதை தாண்டி இன்னொரு சைடுக்கு போகணும். ஒரு சைடு வாட்டரும் இருக்கும். ஸோ எல்லோரும் போகும்போது எல்லா குடும்பமே சேர்ந்து கத்துவோம், அப்படியே அங்கே போகிறான் இருக்காண்டா அப்படின்னு கத்துவானுங்க. அவ்வளோ. அதே மாதிரி பிரிட்ஜில் வந்து ஒயர் பிரிட்ஜில் நடப்பாங்க. அதில் வந்து பெரிய பால் எடுத்து கண்டஸ்டன்ஸில் அடிப்பாங்க, அடித்தா தண்ணியில் விழுந்து அவுட்டு. அந்த மாதிரி நம்ம நடக்கும் போதே தடிக்க விழுற கேஸு. ஆனால் வந்து அதை நடக்கும்போது என்ன, இதை கூட தாண்ட முடியல இவனாலன்னு அவனை போட்டு கலாய்ப்போம். என்னதான் அதில் கண்டஸ்டன்ஸ் விழுந்தாலும் அவங்களுக்கு பெருசாக அடிப்படாது. ப்ளஸ் அவங்களுமே அந்த ஸ்போர்ட்டிவாக ஃபன்னாக எடுத்துப்பாங்க. ப்ளஸ் அதை தாண்டி அவங்க எப்படி விழுந்தாங்கன்றதை ரிடிகுலஸ் ரீப்ளேன்னு திருப்பி போட்டு காட்டுவாங்க. அது இன்னும் சிரிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி பின்னாடி ஒரு கமெண்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் என்ன சொல்கிறான்னு பாதி புரியாது. ஆனால் அவன் விழுறதுக்கும் அதுக்கும் அந்த வாய்ஸுக்கும் சிங்க் ஆகும் சூப்பராக. ஸோ அது எல்லாமே அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண ஷோஸ் வந்து நிறையா இருக்குது போகும். அது எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ப்ளஸ் ஒரு லெஜெண்டரி கேரக்டர் வேறு இருக்கார். அவர் யாருங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அவருக்குன்னே ஒரு தனி வீடியோ பண்ணோம். ப்ளஸ் இதை தாண்டி நிறைய ஷோஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஷோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் மெமரிஸ் லைக் தீஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பாஸ் வித் ஆக்ஷன். தேங்க்யூ.